முதல்ல ஒரு 5000 கட்டி நீ கட்டினாக்கா நான் உனக்கு வந்து காந்த பெட்டு தரேன், உடம்புல பார்த்தா இருக்கிற வியாதி மொத்தமே பீஸ் பீஸா போயிடும். சயின்டிஃபிக்கா ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கேட்ல கொடுத்துருக்காங்க. அது சாக்ஸ் யூஸ் பண்ணியாச்சுன்னா அந்த சுகர் கண்ட்ரோலா இருக்கும், பிரஷர் கண்ட்ரோலா இருக்கும்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க வந்து. நீங்களா சப்ப மேட்ருச்சு. வெறும் காளான் வளர்த்துருக்கீங்க, பயப்புல பாம்பே வளர்த்துருக்காங்க. அசால்ட். ஃபைனலா அது வளர்ந்துச்சா? எப்படி ஏமாந்தீங்க நீங்க அதுல? அதுக்காட்டி நான் வளர்க்குறேன் நல்லா வளர்க்குறேன்னு பந்தா பண்ணியிருந்தேன் ஊர்ல. நான் 5 வச்சுக்கிறேன் 10 வச்சுக்கிறேன். இப்போ 7 லட்ச ரூபா நீங்க கொடுக்குறீங்க. ஆமா ரைட்டா? இப்போ உங்க பானை எப்படி உங்களுக்கு திரும்ப வரும்? இப்போ பானையை தந்தா வித்துக்கலாம், பானையை தந்தாங்களா? தரல. ஏமாறுறது வந்து அறியாமையில தான் தம்பி ஏமாறாங்க. அறியாமையை போக்குறதுக்கு தான் படிக்கிறோம். அப்ப அந்த படிப்பறிவு இருக்கிறவங்களே ஏமாறுறீங்களே, அப்ப அது உங்க மேல கோவம் தானே படணும். இந்த உலகத்துல 7 லட்ச ரூபா காசை சும்மா ஒருத்தன் கொடுக்கவே மாட்டான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க எவ்வளவு என்ன பேச்சு பேசினாலும் 7 லட்ச ரூபா காசை கொடுத்து விடுவோமா என்ன? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. நம்பி ஏமாந்து பணத்தை தொலைத்தவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த பக்கமா ஓகே, இன்னொரு பக்கம் சாதாரண பொதுமக்கள், அவங்களுக்குன்னு சில கருத்துக்கள் இருக்கலாம். கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஆர்பிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்பி, ரைஸ் புல்லிங், இரிடியம். ரைஸ் புல்லிங்னா என்னென்ன குழப்பறீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. ஐயோ, வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. அது ஒரு மெட்டீரியல் இருக்கும், அதுல வந்து இடி விழுந்தோடனே அந்த ஹாப்பர் வந்து இரிடியமா மாறிடும். லூசு பேல இரிடியம் இருக்கறனால அதுக்கு வந்து நிறைய வேல்யூ போகும். அதுக்கு வந்து ஃபண்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க ஃபாரின்ல இருந்து என்டர் ஆவாங்க, அது நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டோக்கன் போடுவாங்க, இப்படிலாம் அதுல ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபாரின்ல இருந்து ஃபண்டர்ஸ் வராங்க இல்லையா, நாங்க உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணி 500 CR 1000 CR தருவோம் அப்படின்னு சொல்லி 500 CR 500 கோடி. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. அமைதி காக்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 14 lakhs கிட்ட நீங்க வந்து கட்டணும்ட்டாங்க. எவ்வளவு லூஸ் பண்ணீங்க இதுல? இதுல வந்து நாங்க எங்க ஃபேமிலியை யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா more than 1.5 lakhs. அவன் சொன்னது மாதிரியே ஆயிடுச்சுல. அப்படின்னு அந்த மகானை நாம சந்திக்கணுமே பங்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு 7 லட்ச ரூபா நீங்க கிரெடிட் அவங்கள்ட்ட கொடுத்ததுல இருந்து எவ்வளவு நாள்ல உங்களுக்கு பணம் வரும்னு சொன்னாங்க? 28 daysல வந்துரும்னு சொன்னாங்க சார். அந்த 28 டேஸ் எப்படி இருந்துச்சு ஃபீல்? ஐயா, நமக்கு என்ன 28 அந்த 28 days பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கனவு ஒவ்வொரு நாள் பிறக்கும் போது நாட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கேலண்டர் ஒவ்வொரு நாளா நான் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டே வந்தேன். என்னென்ன பிளான்? அந்த 6-7 கோடி ரூபாய் வரப்போகுது, அது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசார்ட் வாங்கலாம், அந்த மாதிரி பிளான் தான் இருந்தது. அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? ஒரு ரிசார்ட். ஆமா, அந்த அமௌண்ட் வாங்கிட்டு போனவங்க தான் அதுக்கப்புறம் அவங்க மொபைல் நம்பர் சுவிட்ச் ஆஃப், எல்லாமே சுவிட்ச் ஆஃப். இன்னை வரைக்கும் அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியல. 3 years ஆச்சு. அவன் தானே அனுப்பிச்சு விட்டான். உங்களை அனுப்பிச்சு வேற விட்டுருக்கானாவே. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இப்போ 7 லட்ச ரூபா நீங்க கொடுக்குறீங்க. ஆமா ரைட்டா? இப்போ உங்க பானை எப்படி உங்களுக்கு திரும்ப வரும்? இப்போ பானையை தந்தா வித்துக்கலாம், பானையை தந்தாங்களா? தரல. ஏயா ஏவாய கிளறீங்க, நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. இப்போ 7 லட்ச ரூபா கொடுத்ததுக்கு உங்களுக்கு லாபம் எவ்வளவு வரும்னு சொன்னாங்க? ஒரு 5 CR 6 CR வரும். நாங்க 5 CR 6 CR. என்னடா புத்தலாட்டம் அது? அதுல புரியல. 5C 6C 5 கோடி தானே? 5 கோடி. ஆமா, இல்ல அதுல என்ன C 7 அப்படி சொல்லி தான் சார் ஏமாத்தாங்க. அப்படியே சொல்லி என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவன் அப்படி பேசினா நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்றதை விட நான் நல்லவே ஏமாத்தி விட்டானே சொல்லிட்டு இருக்கீங்க. ரைட்டா? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடணும் போல தோணும். இந்த உலகத்துல 7 லட்ச ரூபா காசை சும்மா ஒருத்தன் கொடுக்கவே மாட்டான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க எவ்வளவு என்ன பேச்சு பேசினாலும் 7 லட்சம் காசை கொடுத்து விடுவோமா என்ன? உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்துக்கு இருக்காது. 1C 2C 5C அது வருமா வராதா அப்படின்னு ஒரு எல்லாத்தையும், அதுவும் யங்ஸ்டர்ஸ், இவன் சில்ற பையங்க. ஒரு 5 கோடிக்கு ஆசைப்பட்ட ஒரு யங்ஸ்டர் ஒரு மொபைல் வாங்கும்போது அந்த மொபைலோட ஆப்பை செக் பண்ற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் போயிட்டு ஒரு இரிடியம் வாங்குறேன், எங்க அப்பா வாங்குறாரு, மீட்டிங் போனேன், இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து இந்த அளவுக்கு இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உலகத்துல நீ ஒருத்தன் தாப்பா, நியாயப்படி கவர்மெண்ட் உனக்கு டாக்டர் பட்டம் தரணும். உங்களை மாதிரி சூப்பரான ஒரு அதிகாரிங்க வருவாங்க சார் வீட்டாண்ட. ஆமா சார், இதெல்லாம் ஓவர் நக்கலு. உங்களை மாதிரியே 10 பேர் கார்ல வந்து இறங்கின உடனே டிப் டாப் அந்த ஓலை குச்சியில இறங்கி வந்து கார்ல வந்து அது பண்ணிக்கிறேன் இது பண்ணிக்கிறேன் சார். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக். முதல்ல ஒரு 5000 கட்டி நீ கட்டினாக்கா நான் உனக்கு வந்து காந்த பெட்டு தரேன், உடம்புல பார்த்தா இருக்கிற வியாதி மொத்தமே பீஸ் பீஸா போயிடும். புரியுற மாதிரி சொல்லுங்க சார். எவ்வளவு ரூபாய் அந்த மெத்த? முதல்ல வந்து 5000 கட்ட சொன்னாங்க சார். 5000 கட்டினேன். 5000 கட்டின பிறகு என்ன ஒரு ஹோட்டலுக்கு இட்டு போனாங்க, நீ ஒரு 5 பேர் இட்டு வா அப்படின்னு. ஏறி அங்க 8வது பில்டிங்ல வச்சு வேலூர்ல காமிச்சிட்டு இதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு இன்னைக்குமே இது மேல உங்க வாழ்க்கையே இதில் தான் உங்களுக்கு ரூமு, இதில் தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் எல்லாமே ஓஹோன்னு ஆயிடுங்க. என்ன குத்துவலுக்கு காத்திருத்தோம், என்ன ஜனம் சரிமா கன்ஃபார்ம் நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. மீட்டிங் வச்சாங்க, 1.5 மணி நேரம் வச்சாங்க. அவங்க எனக்கு நான் 1.5 லட்சம் சம்பாரிச்சேன், நான் 60,000 சம்பாரிச்சேன். நான் அவங்க பேச இதுவாயிடுச்சு. நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஊட்ட மாட்டை விற்றேன், வண்டியை விற்றேன், எல்லாத்தையும் விற்று
10 பைசா பிரயோஜனமே இல்லாத போயிடுச்சு. அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணும்னே. ஆமாடா. சில தரித்திரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. ஆனா உங்கள்ட்ட ஒரு காந்தப்படுக்க இருக்கு. எங்க கையில ஒண்ணு இருக்கு. படுத்தா நல்லா இருக்கா பிரச்சனை அது இல்ல. எங்க சார் நாங்க படுத்தோம், அதெல்லாம் படுத்தா குத்துது சொல்லலாம். ஐயா 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 உடனே நரம்பாத்து விட்டாங்களே. ஆனா இது மாதிரி அப்ப எத்தனை தடவை நீங்க ஏமாந்துறீங்க? நான் 5-6 முறை ஏமாந்தேன் சார். அது எப்படி ஒரு தடவை ஏமாறலாம்? ஒண்ணுத்துல போனா ஒண்ணுத்துல லிங்க் ஆச்சுன்னா முன்னேறலாம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அறிவுங்களா அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி? நீ உங்க அட்ரஸ கொடுத்துட்டு போங்க. சார் ஒரு ஆளு எத்தனை தடவை ஏமாறுவாங்க? பாரிங்கிறவன் கொடுப்பான் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த பாரி கெடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையா. அவங்க சொன்ன சம்பவங்கள்ல ஒரு 80% பொய்யா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு ஆக்சுவலா. எதுவுமே ஃபேக்ட் இல்ல. இதுல வந்துட்டு பொய் சொல்றதுக்குன்னா அப்படி என்னமே கிடையாது. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. பெரியவராது கொஞ்சம் நாலேஜ் இல்லாத சார், படிப்பறிவு இல்லாதவர். அவர் ஏமாந்தாருன்னு சொன்னா சரி, ஓகே, ஏத்துக்கலாம். ஓகே. நீ என்ன தம்பி படிச்சிருக்கீங்க? கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஒரு இன்ஜினியர் வந்து 7.5 லட்சம் ரூபாய் வந்துட்டு ஏதோ ஒரு பானையை கொடுக்க ஏமாந்துருக்காருன்னு சொன்னா மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே. அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? சார் நீங்க வந்து இல்ல ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது இன்ஜினியரிங் படிச்சவன் ஏமாறக்கூடாது, அப்படி படிச்ச அப்படி விஷயம் இல்ல. ஏமாறுங்கன்ற போது பாத்தீங்கன்னா நம்மளே மறந்தா ஏமாறும். ஃபர்ஸ்ட் விஷயம் அதை மனசுல வச்சுக்கோங்க. இத மட்டும் வக்கனையா பேசு. ஏமாறுறது வந்து அறியாமையில தான் தம்பி ஏமாறாங்க. அறியாமையை போக்குறதுக்கு தான் படிக்கிறோம். அப்ப அந்த படிப்பறிவு இருக்கிறவங்களே ஏமாறுறீங்களே, அப்ப அது உங்க மேல கோவம் தானே படணும். என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்டேன். அதான் அந்த பேச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா களிமண் கோட்டட் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு அது சாக்ஸ் இன்னர்வேர் அந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணணும். வந்து ஒரு 1400 rupees ஒரு சாக்ஸோட ஒரு செட். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ப்ராடக்ட் சொன்னீங்க? சாக்கா சாக்ஸ் சாக்ஸ். என்ன ஸ்பெஷல் அந்த சாக்ஸ்? அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பிரஷர் சுகர் பேஷண்ட்க்கு வந்து அது யூஸ் பண்ணலாமா வந்து. நீங்க பெரிய தீர்க்கதரிசினே. அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஒரு 5-6 தடவை கழட்டி மாட்டி கத்துக்க. அப்பதான் தொழில் பண்ண முடியும். புரியுதா? அது போட்டா பிரஷர் சுகர் வராது அப்படிங்கறாங்க வந்து. இப்போ இந்த 1200 ரூபாய்க்கு எத்தனை சாக்ஸ்? ஒரு செட் தான் கொடுப்பாங்க. ஒரு சாக்ஸ் தான். ஒரு சாக்ஸ் ஒரு செட் ஒரு பேர். ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. ஆனா உங்களுக்கு தோணலையா ஒரு 1200 ரூபாய்க்கு சாக்ஸ் எவ்வளவு? பட் அது வந்து அவங்க சயின்டிஃபிக்கா சொல்றாங்க வந்து. சயின்டிஃபிக்கா இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் வந்து. அவங்க யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வந்து. தம்பி சொல்லுடா. இரியா. எல்லாம் ஒரு ரீசனோட தான் போயிட்டு இருக்கேன். டேப்லெட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா டேப்லெட் வாங்கி அது டேப்லெட் போட்டா தான் சுகர் போகும், அப்படியே போகாம இருக்காங்க. ஒரு சாக்ஸ் போட்டா எப்படி சுகர் போகும்னு எந்த நம்பிக்கையில அவர் பண்ணாரு? லூசானா இல்ல நான் லூசான்னு கேக்குறேன். கண்ணாடி திருப்பினா எப்படி பாத்தமுவாங்க? இது சாக்ஸ் யூஸ் பண்ணியாச்சுன்னா அந்த சுகர் கண்ட்ரோலா இருக்கும், பிரஷர் கண்ட்ரோலா இருக்கும்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க வந்து. ஏய் ரொம்ப அநியாயம் பண்றீங்கடா. ஆக்சுவலா நான் ஒரு மீட்டிங் போகும்போது என்னோட சுப்பீரியர் அவர் ஒரு கார் வாங்கியிருக்காரு. தாய்லாந்து, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா டூர் போயிருக்காரு. தமிழனோட வாழ்வாதாரத்தை கெடுத்துன்னுக்கிறீங்க. இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும் தெரியுமா? அதை பார்த்துட்டு அடுத்த டீம்ல நெக்ஸ்ட் வந்து இவங்க போறாங்கிறாங்க. அதை பார்த்துட்டு நீங்க அவங்களுக்கு கீழே நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல சான்ஸ் இருக்குங்கிறாங்க. இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். அது இந்த மாதிரி எங்களை மாதிரி எஜுகேஷன் பீப்புள் வேற எங்க போவாங்க? அவங்களை நம்பி தான் ஆகணும் வந்து. விடியா ஸ்டாப் இட் மேன், ஸ்டாப் இட். யோ இதெல்லாம் தப்பியா? எப்படின்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் கொடுப்பான். நீங்க டெம்ப்ட் ஆறீங்களான்னு பார்ப்பான். நீங்க ஆறீங்கன்னா அந்த ஏரியால உங்களை அடிப்பான். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே? யாருன்னு நீங்க? ஃபர்ஸ்ட் உங்களை கன்வின்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா? அவங்க லாங்குவேஜ் தான் நீங்க பேசுவீங்க. அதனால தான் மேக்ஸிமம் இங்க தான் இடிக்குது. எஸ். அப்படியா? உங்களுக்கு அந்த மாதிரி வரணும் தான் ஆசை. சரியா? அப்ப நீங்க இன்னசென்ட் கிடையாது, ஏமாற தகுதியான ஆள் தான். உங்களுக்குள்ளே ஒரு ஏமாற்றுக்காரன் இருக்கான் அப்படிங்கிற. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அது ஏமாத்துறதுன்னு எப்படி ஒத்துக்க முடியும்? ஆர்வம் எனக்கு புரியுது, ஆனா சொல்ல மாட்டேன். நீங்க அந்த லாங்குவேஜ் நல்லா பேசிருந்தீங்கன்னா இன்னும் 10 பேர் ஏமாத்திருப்பீங்க, இங்க உட்கார்ந்திருக்க மாட்டீங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் சரியா வரல, அதனால இங்க இருக்கீங்க. ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? பேட் மேன். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் கேஜில இருக்கும். என்னது? மண்ணுளி பாம்பு மினிமம் கேஜில இருக்கும்னா அதாவது ஒரு 2 கிலோ இருக்கும். என்ன சொல்லி வித்த? 2 கிலோவா உங்க கையில கொடுப்பாங்க. யாரு? ஒரு பர்சன். என்னங்க அதே மாதிரியே பேசுறீங்க? கேள்வி எல்லாம் கேட்கப்படாதுன்னா கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. டேய் இதுக்கு பேரு கேட்லாக்கா? ஒரு நிமிஷம். நீங்க சொல்லலே ஏதோ எங்கிட்ட விற்க போற லெவலுக்கே சொல்றீங்க. அது ஒருத்தர் கொடுப்பார், அது 2 கிலோ இருக்கும். என்ன யாரும் ஏமாத்த முடியாது, நானும் யாருக்கிட்டையும் ஏமாறவும் ஒரு லிங்க் மூலமா பாம்பை வாங்கி என்ன பண்ணலாம்னு போனீங்க. அந்த பாம்பை வாங்கி 2 கிலோன்றத 4 கிலோவா வளர்த்து கொடுத்தா நீங்கலாம் பட்டா யூ பிளடி சீட். நீ 25,000 கொடுத்து வாங்கின அப்படின்னா அதே நீ அப்படியே ட்ரிபிளா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீ சம்பாதிக்கலாம். எங்க வித்து? அவங்களே வந்து வாங்கிட்டு போவாங்க. அருமையான ஐடியா வரட்டா. எங்க போறீங்க? இந்த ஞானம் இங்க இருந்தானே வந்துச்சு. அப்ப இந்த வீட்ல இருந்தே ஆரம்பிப்போம். நீங்களா சப்ப மேட்ருச்சு. வெறும் காளான் வளர்த்துருக்கீங்க, பயப்புல பாம்பே வளர்த்துருக்காங்க. அசால்ட். பாம்புன்னு சொல்லாதீங்க செட்டியார் சார். யார் காதலையாவது விழுந்தா பிரச்சனை ஆயிட போகுது. இளைய தளபதி விஜய்னு பேர் வச்சுக்கலாமா? இது கரெக்டா 4 கிலோ ஆளவன செக் பண்ணி நம்ம அந்த ஏஜென்ட் கிட்டே கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவனே 1.5 லட்சம் ரூபாய்க்கு வித்து கொடுப்பான். ஊருக்குள் வியாபாரத்தை தொடங்கி விட்டு தள்ளுங்கள். அந்த இனாம்
அப்படின்னு. நான் என்ன கேட்டேன், அது அவனே வித்து எடுத்துக்கினா அது எதுக்குடா நம்ம கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு. நியாயமான கேள்வி. இந்த பேச்சு ஒண்ணும் குறைச்சல. ஒண்ணு இருந்தா பரவாயில்ல, அவங்ககிட்ட இந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய பாம்பெல்லாம் வீட்டாண்டு எல்லாத்தையும் வளர்க்க முடியாது. எல்லாத்தையும் ஓகே அப்படின்னு நான் என்ன பண்ண, நான் வாங்கிட்டு வந்து வீட்டுல விட்டேன். சரி விதி உன்கிட்டயும் வேற. ஓகே, அதுக்கு என்ன ஃபீட் பண்ணணும்? ஏன்னா அது வளரணும்ல, அதுக்கு ஏதாவது ஃபுட் கொடுக்கணும்ல. அது எதையுமே சாப்பிடாது. நீங்க சாதாரணமா மண்ணில் விட்டாலே அதுவே வளர்ந்துரும். ஐயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. ஃபைனலா அது வளர்ந்துச்சா? எப்படி ஏமாந்தீங்க நீங்க அதுல? அதுக்காட்டி நான் வளர்க்குறேன் நல்லா வளர்க்குறேன்னு பந்தா பண்ணியிருந்தேன் ஊரில். நான் 5 வச்சுருக்கிறேன் 10 வச்சுருக்கிறேன். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஒருத்தன் ஒருத்தன் தடின்னு போட்டான். புரியல, யார் எடுத்து போயிட்டானே? திருடின்னு போட்டானுங்க, திருடின்னு போட்டாங்க வச்சு இடத்துல. தம்பி போ, நான் சவால் விட்டது போது நான் சக்கட்ட போடுறது போ. ஆனா அது கண்டிப்பா 750 கிராம்ல இருந்து 1.25 கிலோ வரைக்கும் மட்டும் தான் சார் வளரும். அதுக்கு மேல 1 கிராம் கூட சேர்த்து வளராது சார். மொன்ன பம்புன்னு சொல்லுவாங்க இங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.